என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம தேசத்தில் எங்கே பார்த்தாலும் லஞ்சம், கொலை, கொள்ளை என்று சொல்லி பெருகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏதாவது ஒரு காரியம் நடைபெறணும்னா அதுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் முடியும். ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைக்கு நேராக நம்ம நாடு கடந்து போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நியாயமாய் நடைபெற வேண்டிய காரியங்களுக்கும் நாம் அநியாயமாய் பணத்தை வாரி இறைக்க வேண்டிய ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? உயர் அதிகாரிகள் செய்கிற காரியம் என்ன? இவ்வளோ கொடுத்தினா நான் இதை செய்வேன், இல்லாட்டினா முடியாது, இல்லாட்டி இது உனக்கு கிடைக்காது என்று சொல்லி மிக கொடூரமான ஒரு நிலைக்கு நேராக நம் தேசம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம், உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருப்பாரு, ஆளுகையை கொடுத்துருப்பாரு. ஆனால் அதை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்களா? அதை கொண்டு தவறான வகையிலே வருமானத்தை சேர்த்து கொண்டிருக்கிறீர்களா? அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க கீழே வேலை செய்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உயர் அதிகாரி இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார்? லஞ்சம் வாங்குவார். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு பிஏ இருப்பார் பாருங்க, அவர் கூட என்ன பண்ணுவார்னா அதிகாரமாக ஜனங்களை என்ன பண்ணுவார்? ஆளுகை செய்வார். அந்த இடத்துல அவரும் வேற ஒரு வகையில் என்ன பண்ணுவார்? கொள்ளை அடிக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் நம்ம வெளியரங்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நெகேமியாவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் அன்றைக்கு அதிபதியாக இருந்த நெகேமியா செய்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவருக்கு முன்பாக அதிபதிகளாக இருந்தவர்கள் இப்படி தான் ஜனங்களுக்கு மிக பாரமாக இருந்து ஜனங்களை பாரப்படுத்தி கொண்டு அவர்கள் மீது பல சுமைகளை ஏற்றி கொண்டிருந்ததை பார்க்க முடியும். ஆனால் நெகேமியாவோ நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை என்று சொல்லி அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் அவருக்குள் இருந்ததினால், நான் இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்ய மாட்டேன், எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இப்படி தவறாக நான் பயன்படுத்த மாட்டேன், ஜனங்களிடத்தில் அநியாயமாக அந்த காரியத்தை நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து நல் மாதிரியை காட்டினார் பாருங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்டவர்களாய் தான் மாற வேண்டும். எல்லா சமயத்திலும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்து தேவனுக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியம் பாருங்க. அப்படி செய்ய ஆரம்பித்தால் இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டிருக்கலாம், குறுக்கு வழிகளில் பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஏற்ற வேளையிலே தன்னுடைய நியாயத்தீர்ப்பை அவர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் பாருங்கள். தேவனுக்கு பயந்து இந்த பொல்லாப்பான காரியங்களெல்லாம் விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் இருக்க ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.